ஜனநாயகன் இஷ்யூ ஒரு பூதாகார பிரச்சனையாக தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. வருமா வராதாங்க? கண்டிப்பாக பிப்ரவரியில் வந்து இப்போ அந்த படக்குழு வந்து டீட்டெயிலாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன அரசியல் நடக்குது உங்களுக்கு தெரியும், பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்ன அரசியல் நடந்துட்டு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான பேர் வந்து கோர்ட் ப்ரொசீடிங்கை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், பரவாயில்ல, ஜனநாயகன் வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ ஹைகோர்ட்லேயும் வந்து அவங்களுக்கு தரப்புல எதிர்பார்க்குற ஜட்மெண்ட் கிடைக்கலன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட் போகலாம். இந்த ரொட்டீனில் போயிட்டே இருக்கலாம்னா ஐயோ நான் இனிமேல் கோர்ட்டு பக்கமே போக மாட்டேன், நான் வந்து பர்சனலாகவே சால்வ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட். இப்போ தயாரிப்பாளர் வந்து வந்துட்டார் ஒரு முடிவுக்கு. நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு சமாதானமாக சிபிஎஃப்சி கிட்ட போய் உட்காந்துட்டு, சார் நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம். பயம் வந்துடும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும். சார் சர்டிஃபிகேட் கையில் கொடுக்காம நாங்கள் புக்கிங் ஓப்பன் பண்ணோம். இந்த படத்தினுடைய புக்கிங் பண்ணி ரீஃபண்ட் பண்ணது 50. நான் அழுத்தம் இருக்குன்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அவருக்கு என்னன்னா, என் படத்தை வச்சுக்கிட்டு நீ மிரட்ட முடியாது. எப்போ வந்தாலும் ஜனநாயகன் வந்து வெற்றி படம் தான். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் சினிமா விமர்சகரான திரு தனஞ்சயன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சினிமா தொடர்பான நிறைய கருத்துரையாடல்கள் அவரோட வைக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை சந்திக்கிறதுல நிஜமாவே இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஜனநாயகன் இஷ்யூ ஒரு பூதாகார பிரச்சனையாக தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. வருமா வராதாங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழ தொடங்கிடுச்சு. பிகாஸ் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா தேர்தல் எல்லாம் முடிஞ்சுதான் அந்த படம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விஜயோடைய ரசிகர்கள் ஒட்டுமொத்த பேரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புலையும் சோகத்திலையும் ஆழ்ந்திருக்காங்க. என்னதான் நடக்க போகுது? கண்டிப்பா பிப்ரவரியில் வந்துடும். பிப்ரவரி மாதம் வந்து எனக்கு என்னுடைய பாசிட்டிவான ஒரு நம்பிக்கை என்னன்னா, நான் ரொம்ப பாசிட்டிவான ஆள். இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பாசிட்டிவாக தான் அணுகுவேன் வாழ்க்கையை. அதனால் வந்து எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, பிப்ரவரி மாதம் வந்துடும். இப்போ நம்மளுக்கு 4 வாரங்கள் இருக்கு. 6ஆம் தேதி, 13ஆம் தேதி, 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, இதுக்குள்ளே வந்துடும். இது 6ஆம் தேதி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம 30ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து இனிமே கோர்ட்டுக்கு போயிட்டு கிளியரன்ஸ் வாங்கி அதெல்லாம் 6ஆம் தேதி அவுட் ஆஃப் கொஸ்டின். 13ஆம் தேதி வாய்ப்பாக கொஞ்சம் மைனர் வாய்ப்பு இருக்கு. ஆனால் 20ஆம் தேதி டெஃபினட் வாய்ப்பு இருக்குது. 27ன்றது ஷோர் ஷாட்டாக வந்துடும். ஏன்னா இப்போ அந்த படக்குழு வந்து டீட்டெயிலாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அரசியல் நிருபராக இருக்கீங்க, நீங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, என்ன அரசியல் நடக்குது உங்களுக்கு தெரியும், பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்ன அரசியல் நடந்துட்டு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ என்னென்னா, இந்த அரசியலில் வந்து இந்த கேஸ் வந்து திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன், திருப்பி சிங்கிள் ஜட்ஜு கிட்ட வந்திருக்கு. அது எல்லாருமே பேசிட்டாங்க. இப்போ எங்கே போய் சிங்கிள் ஜட்ஜிலேருந்து ஆரம்பிச்சு ஹைகோர்ட் போய், ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போய், சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் வந்து, ஹைகோர்ட்லேருந்து சிங்கிள் ஜட்ஜ் வந்துடுச்சு. இத்தனை ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான பேர் வந்து கம்ப்ளீட்டாக கோர்ட் ப்ரொசீடிங்கை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் கமெண்ட்லாம் பார்க்கணும், கோர்ட்டில் இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் ஆர்குமெண்ட் நடக்குமா, இப்படி தான் அடிப்போலி இப்படியெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, அப்படிலாம் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அந்த கமெண்ட்லாம் பார்க்கணும் நீங்கள். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், பரவாயில்ல, ஜனநாயகன் வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது எப்படி கோர்ட் ப்ரொசீடிங் நடக்கும், ஆர்குமெண்ட்ஸ் எப்படி நடக்கும், அதில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எப்படிலாம் வரும், எப்படி போஸ்ட்போன் பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து ஹியரிங் ஜட்ஜ், அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுப்பாங்க, இதெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதில் நிறைய கமெண்ட் என்னன்னா, ஐயோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டேன் அப்படி கமெண்ட். இப்போ எல்லாரும் இவ்வளோ இழுத்தடிக்கிறது இல்லை, இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா. இப்போ என்னன்னா எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிங்கிள் ஜட்ஜு கிட்ட போயிட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதை எதிர்த்து திருப்பி சிபிஎஃப்சி ஹைகோர்ட் போகலாம். இப்போ ஹைகோர்ட்லேயும் வந்து அவங்களுக்கு தரப்புல எதிர்பார்க்குற ஜட்மெண்ட் கிடைக்கலன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட் போகலாம். இந்த ரொட்டீனில் போயிட்டே இருக்கலாம்னா ஐயோ நான் இனிமேல் கோர்ட்டு பக்கமே போக மாட்டேன், நான் வந்து பர்சனலாகவே சால்வ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட். அப்போது ஒரு கோர்ட் சிஸ்டம் என்பது, இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு கேஸ் வந்து 10 வருஷம் இழுக்குது, 8 வருஷம் இழுக்குதுன்னு சொல்கிறோம்ல. இந்த ஜனநாயகன் மேட்டரில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு, ஒரு கேஸ் கோர்ட்டுன்னு போனீங்கன்னா எவ்வளோ ப்ரொசீடிங்ஸில் போகும், இமீடியட் ஜட்மெண்ட்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, ரிலீஃப் இமீடியட்டாக கிடைக்காது. இதை தயாரிப்பாளரும் இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ இப்போ இந்த ப்ராசஸில் போய் மாட்டிக்கிட்டோம்னா இப்போ திருப்பி ஆரம்பிக்கும். சிங்கிள் ஜட்ஜில் போய் நம்ம ஆர்கியூ பண்ணோம். அதை ஆர்கியூ பண்ணால் ஒரே நல்ல ஆர்கியூமெண்ட் முடிஞ்சு ஜட்மெண்ட்லாம் வராது. அன்னைக்கு ஒரு காரணம் இருந்தது. அன்னைக்கு வந்து 9ஆம் தேதி படம் வரணுன்றதுக்காக ஒரு 3 hours ஆர்கியூமெண்ட் நடந்தது, ஒரு ஜட்மெண்ட் வந்துடுச்சு. இப்போ என்ன ரிலீஸ் டேட்டே இல்லை. நம்ம வந்து எப்போ சென்சர் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அப்போ வந்து ரிலீஸ் டேட் சொல்ல போகிறீங்க. அப்போ எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் போடுறீங்கன்னு தானே சொல்லுவோம் கோர்ட்டில். சிபிஎஃப்சி என்ன சொல்லுவாங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் போடுறீங்க, எங்களை நாங்கள் எங்களுடைய கவுண்டர் ஃபைல் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்வாங்க. இந்த பிரச்சனை போய் இப்போ மாட்டிக்கிச்சு. இப்போது அவங்களுக்கு கோர்ட் ப்ரொசீடிங் என்ன சொல்லுதுன்னா, அவங்க என்ன டைம் கேட்டாலும் அதை கொடுத்தாகணும். நெகோஷியேட் பண்ணலாம். 4 வாரம் கேட்டாங்கன்னா 2 வாரம் 3 வாரம் அப்படின்னு சொல்லாமல் தவிர, இல்லை இன்றைக்கே ஆர்கியூ பண்ணுங்கள், இன்றைக்கே டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை கோர்ட் ப்ரொசீடிங் கிளியராக சொல்லுது. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸ் வந்து சுற்றிட்டே இருக்கும். இப்போ தயாரிப்பாளர் வந்து வந்துட்டார் ஒரு முடிவுக்கு, ஐயோ இப்படி போய் மாட்ட போகிறோம், அதனால் இப்போ என்ன பண்ணலாம், போயிட்டு சமாதானமாக சிபிஎஃப்சி கிட்ட போய் உட்காந்துட்டு, சார் நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம்,
எங்களுக்கு ரிவைசிங் கமிட்டி நீங்கள் முதல்ல கேட்டிங்களே அதை நீங்கள் பண்ணீங்க, ஆனால் எனக்கு 5 நாளுக்குள்ளே சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, நான் 20 நாளில் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஏன்னா 5 நாளில் நம்மளுக்கு ரிவைசிங் கமிட்டி போய் சர்டிஃபிகேட் ஓகேன்ட்டாங்கன்னா ரிலீஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க இப்போ இனிமேல் பயம் வந்துடும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், சார் சர்டிஃபிகேட் கையில் கொடுக்காம நாங்கள் புக்கிங் ஓப்பன் பண்ண மாட்டோம். ஓகே, எவ்வளோ தொழில் ரீஃபண்ட் பண்ணாங்க தெரியுமா? இந்த படத்தினுடைய புக்கிங் பண்ணி ரீஃபண்ட் பண்ணது 50 கோடி உலகெங்கும். 50 கோடி ரூபாய் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி, அதாவது புக் மை ஷோ இந்த மாதிரி எல்லாம் புக்கிங் இதில் போட்டு அந்த 50 கோடியே உலகெங்கும் வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. கேன்சல் ஆனதுட்டு இப்போ திருப்பி திரையரங்கெல்லாம் தைரியமாக அப்படி பண்ணுவாங்களா? ஐயோ சார் எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி ப்ராசஸ் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அந்த ரீஃபண்டில் என்ன இருக்கிற இஷ்யூ என்னென்னா, திடீர்னு ஒரு கஸ்டமர் ரீஃபண்ட் பண்ணலன்னா அவங்க கோர்ட்டு கேஸுன்னு போடுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு சொல்லி எல்லாருமே இப்போ என்ன சொல்லுவாங்க, சார் சர்டிஃபிகேட் அனுப்புங்க, கேடிஎம் அனுப்புங்க. ஓகே, எது படத்தினுடைய கேடிஎம் அனுப்புங்க. கேடிஎம்ன்றது கீன்னு சொல்லுவாங்க, அதாவது டிஜிட்டல் கண்டென்ட்டுடைய கேடிஎம். இது ரெண்டும் அனுப்பிடுங்க, நாங்கள் படத்தை புக்கிங் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இந்த படம் கண்டிப்பாக நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியும் இந்த தேதியிலன்னு. அப்போது தயாரிப்பாளர் மேலே பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். இப்போ தயாரிப்பாளர் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பேசலாம், இன்றைக்கி பேசலாம், பேசிட்டு அவங்க கூட ஒரு முடிவுக்கு வந்து அவங்க அதுக்கு ஒத்துக்கணும்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் எங்ககிட்ட பவர் இல்லை, இப்போ பாம்பேல தான் டிசைட் பண்ணுவாங்க, டெல்லியில தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. ஸோ என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து 3 நாள் ஆச்சு பாத்தீங்களா? இந்த 3 நாளா எதுவுமே சைலண்டா இருக்கு. ஏன் சைலண்டா இருக்குன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க, சிபிஎஃப்சி கிட்டவும் கோர்ட்டு லாயர் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு தீர்மானம் வரல. எப்படி போனா சரியா வரும்? இப்போ லீகல்லையே போனால் நம்மளுக்கு எத்தனை நாளில் நம்மளுக்கு ஒரு வேலை நியாயம் கிடைக்கிறதுக்கு, நியாயம்னா சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம சமாதானமாக போனால் எத்தனை நாளில் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இதுக்கு என்ன ப்ராசஸ், இதுக்கு என்ன ப்ராசஸ், இதை ரெண்டுத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு அவங்க ஒரு முடிவு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லா வழியிலுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள இல்லை மண்டேக்குள்ளே அவங்க டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டில் போய் அஃபிடவிட் சப்மிட் பண்ணணும். அஃபிடவிட்னா நாங்கள் வந்து இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க ஜட்ஜு. யார்? சிபிஎஃப்சி தரப்புலேருந்து கேட்பாங்க, உங்களுக்கு ஓகே தானே? அவங்க வித்ட்ரா பண்ணால் அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஓகே, அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு லெட்டர் கொடுக்க சொல்லுங்கள். இப்போ இவங்க லெட்டர் கொடுக்கணும் ரிவைசிங் கமிட்டிக்கு. ரிவைசிங் லெட்டர் கொடுத்தாங்கன்னா அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற டைம் ஃப்ரேம் வந்து 20 நாட்கள். 20 நாட்கள் எங்களுக்கு டைம் ஃப்ரேம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்ததாக வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை பார்த்து முடிக்கிறதுக்கு இன்னொரு 5 நாள் இருக்குது. அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுக்குறது 10 நாள் இருக்குது. அதான் ப்ராசஸ். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அதில் இதிலே இருக்குது, ஆன்லைன்லேயே இருக்குது. நீங்கள் ரிவைசிங் கமிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா எத்தனை நாட்களுக்குள்ளே கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், எத்தனை நாளுக்குள்ளே படம் பார்க்கணும், எத்தனை நாளுக்குள்ளே சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு இருக்குது. 25, 15, 10. அப்போ எவ்வளோ நாள் பாருங்கள்? இவ்வளோ நாள், 45 நாள் இருக்குது. அப்போ அந்த 45 நாளுக்குள்ளே நான் சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டு போகலாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப டிலே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 45 நாளுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள வந்து ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சென்சர் போர்டு. இது எல்லாமே ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இல்லை இந்த எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரையும் எப்படியும் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இல்லை சரி நிறைய போயிடுச்சு, இப்போ வந்து சென்சர் போர்டு வந்து ஒரு மெக்னானிமஸாக சரி நடந்துருச்சு, நம்ம வந்து இப்போ விட்டுடலாம், நீங்கள் ரிவைசிங் கமிட்டி அப்ளை பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம், நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னாங்கன்னா 15 நாளுக்குள்ளே சர்டிஃபிகேட் வந்துடும். அதாவது 13, 15க்குள்ளே வந்துடும் சர்டிஃபிகேட். வந்துருச்சுன்னா 27ஆம் தேதி வந்துடலாம், இல்லை 20ஆம் தேதி வந்துடலாம். ஏன்னா ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா வித்தின் 1 டேல ஃப்ளை ஆகிடும். ஏன்னா கண்டென்ட் எல்லாருக்கும் போயிடுச்சு. இப்போ கேடிஎம் தான் அனுப்பணும். கேடிஎம்ன்றது ஒரே ½ hour 1 hour எல்லாம் அனுப்பிடலாம். எல்லாருக்கும் இமெயில் தான் கேடிஎம் அனுப்புறது. கேடிஎம் அனுப்பிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலே முடிஞ்சிச்சு, படம் ஓப்பன் ஆகிடும். அதாவது ஒரு 5 நாள் 6 நாளில் ரிலீஸ் பண்ண முடியும். இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே எந்த மாதிரி போய் நிற்கிதுன்றது இன்னைக்கு மண்டேக்குள்ளே முடியுது. ஜனநாயகன் பட டீம்ல ஒரு மிகப்பெரிய சைலண்ட் ஒன்று கீப் அப் பண்றாங்களோன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசர் சைட்ல இருந்தும் பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணல. முக்கியமா விஜய் சாரோட சைட்ல இருந்து ஏதாவது பேசுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஒருவேளை அரசியல் பக்கம் போனதுனாலதான் இந்த அமைதி. அதுதான் முக்கியமான காரணம். எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் சார் பேசாததுக்கு ஒரே காரணம் வந்து அரசியல். அவர் வந்து அந்த வாய்ப்பு கிடைச்ச போதும் பேசல. அவர் இல்லை அழுத்தம் இருக்குன்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அவர் அதை தான் மீன் பண்ணுறாரு, என் பேரில் இவ்வளோ அழுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த என்டிஏல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா இது எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் இருக்குது. ஆனாலும் அதை பற்றி எனக்கு அந்த எந்த அழுத்தமும் எனக்கு கிடையாதுன்னு அவர் ஓப்பனாக சொல்கிறார் பாருங்க. அவர் வந்து ஜனநாயகனை பற்றி தான் அவர் வந்து இன்டெரக்டாக சொல்கிறாரு. இப்போ என்னன்னா அவருக்கு என்னன்னா என்ன நீ ஃபோர்ஸ் பண்ணி என் படத்தை வச்சுக்கிட்டு நீ மிரட்ட முடியாது. நான் என்னுடைய ஃபோர்ஸை காமிக்கிறேன், நீ படத்தை என்ன தான் பண்ண முடியும் பண்ணு, பார்த்துக்கிறேன். அதுவும் ஒரு தைரியம் தானே. என்ன மேக்ஸிமம் ஆகிடும் ஓகேங்களா? இது படம் டிலே பண்ணுவீங்க, என் படம் எப்போ வந்தாலும் வெற்றி தான்.
இப்போ வரலனாலும் எலெக்ஷன் பிறகு வந்தாலும் வெற்றி. மாபெரும் வெற்றி தான். இன்னும் இது படத்தினுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக தான் போயிட்டு அதிகமா இருக்கும்போது இருக்குது. நானே ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, 20 லட்சம் 20 பேர் அவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க. நானே அப்படின்னா ஒரு 30 பேர் கொடுத்தா வச்சுங்களேன், எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் பேசிட்டு இருக்காங்க, எத்தனை நியூஸ் சேனல் பேசிட்டு இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பேர் வந்து இந்த படம் வந்து எப்போ நாளைக்கா உடனே டிக்கெட் புக் பண்ணு இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவரை பொறுத்தவரை என்ன, எப்போ வந்தாலும் படம் வெற்றி தான். கண்டிப்பா. என்ன நீ பண்ண முடியும், மேக்ஸிமம் எலெக்ஷன் இருந்தால் டிலே பண்ண முடியும். எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா நீ விட்டுற போற, மே மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். மே மாதம் வந்தால் எனக்கு இன்னும் கலெக்ஷன் அதிகமாக தான் வரும். அதனால் எனக்கு எதுக்கு அன்டியூ ப்ரெஷர் எடுத்துக்கணும். அவருக்கு ஓடிடி டீலோ இல்லை வந்து வேற எந்த டீலும் சேட்டலைட் டீலோ எதுவுமே மாற போகிறது இல்லை. அவங்க 3 மாதம் டிலேன்னு சொல்லிட்டு மெயில் கொடுத்துட்டா ஓகேன்னு போகிறாங்க. அவங்கள பொறுத்தவரை இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கிற படத்தை ஏன் வந்து அவங்க வேணாம் சொல்ல போகிறாங்க. 3 மாதம் 4 மாதம் டிலே ஆனாலும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. அப்போ விஜய் சாரை பொறுத்தவரை எதுக்கு நான் ப்ரெஷர் எடுத்துக்கணும். ஏன்னா அது ப்ரொடியூசர் சைடு பொறுத்தவரையும் அவர் ரொம்ப மீடியாலாம் அவங்க வந்ததே இல்லை. அவங்க ரொம்ப கம்மியாக தான் மீடியாவில் பேசுவாங்க. எல்லாருமே மீடியாவில் பேசுகிற ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. இப்போ நான் வந்து மீடியாவில் முதல்லதே பேசிட்டு இருக்கிறது நான் பேசுகிறேன். பட் என்ன மாதிரி நீங்கள் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் பேர் பேச மாட்டாங்க. ஓகே, நீங்கள் பல ப்ரொடியூசர்ஸ் எடுத்து பாருங்கள், அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுடைய ஒரு ஸ்டைல் அதுதான். நம்ம எதுக்கு போய் ஏதாவது பேசி அன்னெசரி கன்ஃபியூஷன் ஆகிடும், வேண்டாம், படத்துக்கு மட்டும் நம்ம பேசி விட்டுருவோம் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி தான். அவங்க ட்ரெடிஷ்னலான ஒரு ப்ரொடியூசர், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, டாக்ஸிங் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையில்லாமல் இந்த கான்ட்ரவர்சியில் போய் மாட்டிக்க வேணாம். நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அது சிபிஎஃப்சியை ஹர்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஹர்ட் பண்ணி நாளைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் தானே இருக்கணும் நம்ம. கரெக்டுங்களா, நாளைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். இப்போ நான் ஒரு இண்டஸ்ட்ரி சார்பில் பேசிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எதிராக பேசல, ஃபேவரபுளாக பேசல, நான் வந்து நடக்கிறத பேசிட்டு இருக்கேன். பட் அவங்களுக்கு வந்து ஒரு பேசி ஆகணும்ல. நாங்கள் எல்லாமே சரியாக பண்ணிட்டோம், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க தானே கேட்கணும். சார் ஏன் சார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. ஏன் சார் நாங்கள் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டோம், எல்லாம் கொடுத்துட்டோம், ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி பாதிக்கிறீங்க தானே கேட்கணும். அப்படி நியாயமாக கேட்கும்போது அது பாதிக்கும்ல, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கலாம், அடுத்தடுத்து எடுக்கிற படங்களை பாதிக்கலாம். அதனால கொஞ்சம் குவைட்டா அங்கே பேசிட்டு இருக்காங்க. தனஞ்சன் பேசுறாரு, இவர் பேசுறாரு, அவர் பேசுறாரு, பேசிட்டு போட்டோம், அது மாதிரி நம்ம விட்டுடலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். அவங்க ஏன் வந்து விஜய் சாரும் ப்ரொடியூசர் பேச மாட்டாங்கன்னா பிகாஸ் சென்சிட்டிவான மேட்டர் இருக்கு, இதை பேசிட்டு நம்ம எதுவும் ஒரு கான்ட்ரவர்சியில் போகக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக இருக்காங்க. ப்ரொடியூசர் சைட் பார்க்கும்போது அவங்களுக்கான லாஸ் எதுவும் கிடையாதா சார்? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் லாஸ் மட்டும்தான். இப்போ இந்த ஒரு 3-4 மாசத்துக்கு வட்டி இருக்குல்ல, இப்போ ஒரு 400-450 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான வட்டி இப்போ படம் ஜனவரி ரிலீஸ் ஆயிருந்தா மொத்த அமௌண்ட்டும் வந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண தொகையெல்லாம் வந்துட்டு இருக்கும், லாபமும் வந்துட்டு இருக்கும். இப்போ டிலே ஆகிறது தொட்டு ஒரு வட்டி மட்டும் தான் அவங்களுக்கு லாஸ் வருமே தவிர படம் அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் அவங்க ஏர்ன் பண்ணாங்களோ, அதாவது ஏர்ன் பண்ணணும் டார்கெட் பண்ணாங்களோ, அது ஏப்ரல் வந்தாலும் வந்துடும், மேல வந்தாலும் வந்துடும், இல்லை பிப்ரவரியில் வந்தாலும் வந்துடும். ஓகே, எப்போ வந்தாலும் ஜனநாயகன் வந்து வெற்றி படம் தான். எப்போ வந்தாலும் ஜனநாயகன் வெற்றி படம் தான். அது மாபெரும் வெற்றி படமா, இண்டஸ்ட்ரி ஹிட்டா, இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் வெற்றி படம். அதனால ப்ரொடியூசரை பொறுத்தவரை என்னன்னா, ஓகே ஒரு 20 கோடி ரூபாய் லாஸ் வரலாம், நான் சொல்றது வட்டி காஸ்ட், அது ஓகே. அவங்க பெரிய பேனர், அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நிச்சயமா சார், உங்களுடைய நேரத்தை எனக்காக செலவழிச்சு நிறைய சினிமா ரீதியான உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.